அதன் மூலமாக உங்க காதல் வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க. உங்களது எதிர்காலத்திற்காக உங்கள மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. உங்களுடைய சேவிங்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது 26 மே 2023 முதல் ஜூன் 1, 2023 வரையிலான வியாழன் முதல் வெள்ளி வரையிலான ஒரு வார கால நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வார ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இந்த வாரத்திற்கான கிரகநிலை மாற்றங்களை பார்க்கும் பொழுது 6 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக வைகாசி 13 சனிக்கிழமை அன்னைக்கு, அதை 27 மே 2023 அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. மீண்டும் அதே சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு 29 மே 2023 வைகாசி 15 திங்கட்கிழமை அன்னைக்கு நகர்கிறார்கள். மூன்றாவது மாற்றமாக 30 மே 2023 வைகாசி 16 அன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சுக்கிர பகவான் இணைந்து கொள்கிறார். கடைசியாக ஜூன் 1ஆம் தேதி 2023 வைகாசி 18 வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது புதன் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து சூரியனுடன் இணைந்து கொள்கிறார். மேலும் அதே நாளில் சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு சில நீங்கள் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களது காரியங்கள் நிறைவேறி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரமாக அமைங்க. சில காரியங்களை இந்த வாரம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அளப்பரிய நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதாரமானது மிகச்சிறந்த திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். புதிய முயற்சிகள் நிறைய இந்த வாரம் நீங்கள் செய்வீங்க. அதில் ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தையும் நல்ல பலன்களையும் பெற முடியும். எனவே முயற்சிக்கு தவறாதீங்க. அது இந்த வாரத்தில் நீங்கள் இயல்பாகவே செய்வீங்க. உங்களுடைய பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்கள் இப்பொழுது இந்த வாரம் நடைபெற்று முடியறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருகும். சிலருக்கு ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், வைர ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. சில விஐபிகளுடைய ஆதரவுகள், மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கிறதுனால நல்ல காரியம் ஒன்றை அதன் மூலமாக நீங்கள் அவர்களுடைய ஆதரவு மூலமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க. தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். அன்பு காட்டக்கூடிய சில நண்பர்கள், பாசமிக்க நேசமிக்க நபர்கள் மூலமாக அவர்களுடைய ஆதரவு மூலமாக அதிகமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி போகாமல் தள்ளி போறதுனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. சுப செலவுகள் இந்த வாரம் உங்க குடும்பத்தில் ஏற்படும். பகைமையா இருக்கக்கூடிய சில பேர் நட்புறவு பாராட்டக்கூடிய யோகத்தை கூட இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். இடமாற்றம், வீடு மாற்றம் தொடர்பான மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம், இடமாற்றம் எல்லாமே அமையும் நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு வாரமா அமையும். ஓய்வு கொஞ்சம் குறைவாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பண வரவுகள் உங்கள் தேவைக்கு ஏற்ப வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். சில பேர் அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் பெறுவீங்க. ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகலாங்கிறதுனால வாக்குறுதிகளை அளிக்கும் போது கவனமா இருங்க. இல்லைன்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னா உங்களுடைய மதிப்பு குறைந்துடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்கும் உடனடியாக நமது சுட சுட ராசி பலன்களை நீங்கள் பெறுவதற்கும் நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அலுவலக பணிகள் எப்படி அமையும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக பணிகளுக்காக, அதாவது சில இன்க்ரிமெண்ட், சில ப்ரமோஷனுக்காக நீங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமா உங்களுக்கு லாபகரமான சூழல் தான் இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிகிற அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் தான் இருக்கும். உயர் அதிகாரிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்கிறது. கலைஞர்களுக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு என்னதான் உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுத்தாலும் சில சக ஊழியர்கள் நீங்கள் செய்யக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சில உயரதிகாரிகள் உங்க குறைகளை கண்டுபிடிக்கிறதையே வேலையை வச்சிருப்பாங்க. எனவே உங்க செயல்பாடுகளில் குறைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாம் சாதகமாகும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. பொது வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும். உங்களுக்கு குடும்பத்துல
சில குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கொஞ்சம் கவனம் அதிகரித்து காணப்படுங்க. அதிகமான ஃபோக்கஸ் சில கலைஞர்கள் வந்து புதுசா சில ஒப்பந்தங்கள்ல சைன் பண்றதுல இந்த வாரத்துல கவனமா இருப்பாங்க. அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. மொத்தத்துல அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையுங்க. கொஞ்சம் பிரிதல் ஏற்படலாம். கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்கள அசைக்க முடியாது. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் வியாபாரிகளுக்கு அதிகமான பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிதாக சில கூட்டாளிகளை நீங்க சேர்த்துக்குவீங்க. அந்த கூட்டாளிகள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே கூட்டு வியாபாரம் மூலமாக எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க தொழில் சம்பந்தமாக. எனவே வேலைப்பளு மிக்க வாரமாக அமைந்ததால கொஞ்சம் டயர்டு இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் உங்களுக்கு கூடுது நண்பர்களே. பெண்களுக்கு அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதுசா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க உங்க பிசினஸ்க்காக. இந்த வாரம் உங்க செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடுங்க. புதிய புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றிய பிசினஸ் பத்தின ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மொத்தத்துல வியாபாரத்துல இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. குறிப்பாக மாமன், மைத்துனர் வழியில இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு குடும்பத்துல வந்தாலும் அதனால பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. உங்க குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையுங்க. இல்லற வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணலாம். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க வாழ்க்கை துணையை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. அதிகமான நிம்மதியையும் பெற முடியும். ஸோ நல்ல ஒரு புரிதலை உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்க ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெண்களுக்கு பொருளாதாரமானது உயரும். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வீடு தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது குடும்பத்துல உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்க அலுவலக பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க எதிர்காலத்திற்காக நிறைய பிளானை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில இருக்கு. உங்களுக்கும் உங்களது மனங்கவர்ந்த காதலருக்கும் கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. எனவே காதல் வாழ்க்கையில ஒற்றுமைகள் பலப்படும். சாதகமான சூழ்நிலை நிலவும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க டேட்டிங் போலாம். உங்களுக்கு பிடித்தமான ஹோட்டலுக்கு போயிட்டு பிடித்தமான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக ஒன்றாக அமர்ந்து உங்களது காதலருடன் உணவை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அதிகமான ஒரு காதல் உணர்வை கண்டிப்பாக பெற முடியும். சின்ன சின்ன பூங்காக்களுக்கு போயிட்டு நீங்கள் நடைபயணம் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. எனவே காதல் வாழ்க்கையானது மிகச்சிறப்பாக இனிமையாக அமையும். எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக காதல் வாழ்க்கை அமையும். மாணவர்களுக்கு கல்வியில பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புகள் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும். உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய உங்க ஆசிரியர்கள், பெற்றோர்கள் காத்திருப்பாங்க. எனவே நீங்கள் தனித்து செயல்பட முயற்சிக்காதீங்க. கடினமான உழைப்பை போடுங்க. ஆனா சப்போர்ட்டுக்காக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க விநாயகருக்கு தேங்காய் உடைத்து, சிதற தேங்காய் உடைத்து வழிபடுங்கள். கண்டிப்பாக அதிகமான காரிய வெற்றிகள் உண்டு. சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது கன்னி டுடே ரசவலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாம். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி தினப்பலன் வீடியோவிலையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.